இளைஞர் அணி உறுப்பினர் நடுரோட்டில் வெட்டி கொலை. பதற்றம் நிறைந்த நிலையில் ஆந்திர மாநிலம். சட்டம் ஒழுங்கு தூங்குகிறதா? கேள்வி எழுப்பும் ஜெகன்மோகன் ரெட்டி. ஆந்திர பிரதேசம் மாண்ட்லமுடி அருகே ஒய்எஸ்ஆர்சிபி கட்சியின் இளைஞர் அணி உறுப்பினர் ஷேக் ரஷீத் என்பவரை நேற்று இரவு வீட்டிற்கு செல்லும் வழியில் நடுரோட்டில் கைகளிலும் தலையிலும் வெட்டி ஷேக் ஜிலானி என்பவர் தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலின் போது அருகில் இருந்த மக்கள் யாரும் ஜிலானியை தடுக்கவோ ரஷீதை காப்பாற்றவோ முன்வரவில்லை. இதனைத் தொடர்ந்து ரஷீதை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்த போது அவர் இறந்துவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். ஒய்எஸ்ஆர்சிபி உறுப்பினர் ரஷீதை தெலுங்கு தேச உறுப்பினர் ஜிலானி தாக்கி கொன்றுவிட்டார் என்று ஒய்எஸ்ஆர்சிபி கட்சியின் எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்தது. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக பல்நாடு காவல் கண்காணிப்பாளர் காஞ்சி ஸ்ரீனிவாச ராவ் கூறியது, ரஷீதுக்கும் ஜிலானிக்கும் இடையே தனிப்பட்ட பிரச்சனை இருந்ததால் முன்பகை காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கிறார். மேலும் இந்த சம்பவம் குறித்த விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் ஜிலானியை தேடி வருவதாகவும் கூறியுள்ள அவர், பல்நாடில் வன்முறை எதுவும் நிகழாமல் இருக்க 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த சம்பவத்திற்கு பின்னர் ஆந்திராவின் முன்னாள் முதல்வரும் ஒய்எஸ்ஆர்சிபி கட்சியின் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் ஒய்எஸ்ஆர்சிபி கட்சியை ஒடுக்குவதற்காகவே தெலுங்கு தேச கட்சி இது போன்ற வன்முறை செயல்களில் ஈடுபடுகிறது. ஆட்சிக்கு வந்த 1.5 மாதமே ஆன நிலையில் கொலைகள், கற்பழிப்புகள் மற்றும் தாக்குதல்களின் முகவரியாக மாறி உள்ளது என்றும் முதல்வர் உட்பட பொறுப்புடன் செயல்பட வேண்டியவர்கள் அரசியல் உள்நோக்கத்துடன் இத்தகைய வன்முறைகளை ஊக்குவிக்கின்றனர். மாநிலத்தில் மோசமடைந்து வரும் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலை குறித்து கவனம் செலுத்துமாறு பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்த ரஷீதின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார்.